அன்பு கண்மணி ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும்போது வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அன்பு கண்மணி வந்த கோவில்ல திருவிழா நடக்குது. அன்பும் கண்மணியும் ஜாலியா திருவிழா எல்லாம் சுத்தி பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த வெண்ணிலா, இவங்க 2 பேத்தையும் இங்க வர வச்சது, இப்படி ஜாலியா 2 பேரும் சுத்தி பார்க்கறதுக்கா? அதுக்காக உன்ன இங்க நான் வர வைக்கல கண்மணி. உன்ன நிரந்தரமா அன்ப விட்டு பிரிச்சு பரலோகத்துக்கு அனுப்புறதுக்காக தான் இங்க வர வச்சிருக்கேன். அப்படின்னு வெண்ணிலா அவங்க 2 பேத்தையும் பார்த்து சொல்றாங்க. இப்ப இவள ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்ட்டு வெண்ணிலா நினைக்கிறாங்க. அப்ப அங்க வான வேடிக்கையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வெடியா வெடிச்சுட்டு, அதெல்லாம் பார்த்த வெண்ணிலா, இப்ப அந்த வெடி கண்மணி வாழ்க்கையிலயும் வெடிக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இங்க அன்பும் கண்மணியும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பு, "இரு கண்மணி நான் வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்க. அப்ப கண்மணிக்கு பின்னாடி ஒரு ஆள செட் பண்ணி வெடிய வைக்க சொல்றாங்க வெண்ணிலா. அது மாதிரியே அந்த ஆளும் வந்து கண்மணிக்கு பின்னாடி வெடிய வச்சுடு அந்த வெடி கண்மணிக்கு பின்னாடி வெடிச்சதும், கண்மணியும் சேலையிலயும் பிடிச்சிடுது. இத பார்த்த இளமதி வேகமா ஓடி வந்து தண்ணீய ஊத்திடுறாங்க. அந்த இடத்துல அன்பும் வராங்க. ஆனா கண்மணி மயங்கி விழுந்துடுறாங்க. கண்மணி ஏற்கனவே இளமதி கிட்ட "நெருப்ப பார்த்தாலே எனக்கு பயம்" அப்படின்னு சொன்னதுனால, இளமதியும் இவங்க ஏற்கனவே இப்படி சொன்னாங்களே, இப்ப இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அன்பு வந்துட்டு கண்மணின்னு எழுப்பி பார்க்குறாங்க. சரி ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்னு சொல்லிட்டு கண்மணிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. அங்க கண்மணிக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. கண்மணியும் கண்ண முழிச்சிடுறாங்க. சிவகாமி அன்புகிட்ட, "அன்பு நம்ம தான் சாமி கும்பிட்டாச்சுல, இங்க வந்து நம்ம கிளம்பலாம்" அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா, இங்க உள்ள நேர்த்திக்கடன்லாம் இன்னும் முடிக்கல. அது முடிச்சுட்டு தான் நம்ம கிளம்பி போகணும். பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல" அப்படிங்கிறாங்க அன்பு. உடனே சிவகாமி, "அந்த வெண்ணிலாம் இத பண்ணியிருப்பான்னு எனக்கு தோணுது. நம்ம கிளம்பலாம் அன்பு" அப்படிங்கிறாங்க. "இல்லம்மா, அவளுக்காக பயந்து நம்ம எதுக்காக போகணும்? நம்ம இந்த கோவில் திருவிழாவ அ முடிச்சுட்டே போகலாம்" அப்படின்னு அன்பு சொல்றாங்க. இங்க கண்மணிய பார்த்துட்டு, "கண்மணி உனக்கு ஒண்ணும் இல்லல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு ஒண்ணும் இல்லங்க. நான் அந்த இத பார்த்ததுனால மயங்கி விழுந்துட்டேன். மத்தபடி எனக்கு ஒண்ணும் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. அப்பதான் அன்புக்கு உயிர் வருது. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.